புரியல. நீங்க எதனா क्वेश्चन கேளுங்க நான் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. டேய் கம்முடா. ஜெயம் ரவி அனுஷ்கா என்ன படம்? டிஆர் பாட்லாம் வரும். இந்த பொண்ணு பணக்காரங்க கிரெடிட் பண்ணி. ஆமா ஆமா ஆமா. இதுவா அது பேர் என்ன? ரோமியோ ஜூலியட்டா? அந்த மாதிரி. இல்ல அந்த மாதிரிலாம் இது மாதிரி இது படம் காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அவ்வளோ காமெடியெல்லாம் சொல்ல முடியாது. லவ் நல்லா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருக்குது. அந்த பாட்டு தான், அந்த பாட்டு மட்டும் தான் புரிஞ்சுது. அந்த என்ன பாடம் புரியுது. அவரோட ஆக்டிங் தான் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து பார்க்கலாம். லவ் வந்து கடன் வாங்காமல் லவ் பண்ணுங்க, அதான் சொல்லிக்கிறேன். கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் லவ் பண்ணணும். தலை சொன்னேன் என்ன தலை என்ன வேணும்? படம் நல்லா இருக்குல்ல. தலை எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாதுல. அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணிக்கிறா போல, யாரையும் காப்பி பண்ண முடியாதுல்ல. போர்ல அடியில் நல்லா தான் தலை இது நல்லா ஆடிக்கிறா போல. கடன் வாங்க கூட சொல்லிக்கிறாங்க. அடுத்தது எதையும் எதிர்பார்க்க கூடாது. நான் இதை பண்ண நீ அதை பண்ணோன்ட்டு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள பண்ண அந்த மாதிரி இல்லை. ஆனால் லைட்டாக தோணுச்சு. ஆனால் அந்த மாதிரி இல்லை, படம் வேற மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது. லவ் சீன்ஸ் நல்லா தான் இருக்குது. அது பழி வாங்குறேன்னு சொல்ல முடியாது. அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த சேலரி 40,000 ரூபாய் தான் வாங்குறாப்புல. ஆனால் 1,00,000 ரூபாய் மாதம் செலவே ஆகுதான். அதை அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. சாங்ஸ் நல்லா தான். இந்த வாடி போட்ட புள்ள அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது, மற்ற எதுவும் புரியல. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்ல லவ் மூவி நல்லா இருந்தது. ஆக்டர் பவிஷும் அவரோட ஆக்டிங் டான்ஸிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. மெசேஜ் அதான், மணி வேல்யூ ஃபார் மணி, எதை எப்படி யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல். ரோமியோ ஜூலியட் மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சென்டிமெண்ட். இது ஒரு நல்ல கதையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரெஷர் லவ்வர்ஸ்குள்ளே எப்படி இருக்கும், சண்டை போடுவாங்க, என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதோ அது எல்லாமே வந்து மெசேஜாக சொல்லியிருந்தாங்க. போர்லாம் அடிக்கலண்ணா, ஏன்னா நல்லா தான் இருக்குது. நீங்களே போய் பாருங்கள், செகண்ட் ஷோ என்ன போய் பார்க்க வேண்டியது தானே. தனுஷ் மாதிரி இதில் எதுவும் தெரியல. அவரோட இது அவரோட ஆக்டர் தான் இருந்தது. நாங்களும் அப்படி தான் நினச்சோம், எதனா சின்ன சின்ன சீக்வன்ஸ் அவர் மாதிரி வருமாட்டேன், அப்படிலாம் இல்லை. இவரோட ஸ்டைலில் இவர் நடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் தான். ஆணும் பார்க்கலாம், பெண்ணும் பார்க்கலாம், ரெண்டு பேருமே ஒரு லைஃப் கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இவர் தனியாக ட்ரை பண்ணுறாரு, தனுஷ் மாரியே பண்ணுறாரு. இவர் லுக் அப்படியே தனுஷ் லுக்கு தான். ஃபங்க்கு பாடி எல்லாமே சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. பாட்டு சூப்பராக இருக்குது, டான்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. காமெடி அவ்வளோ ஒர்க் ஆகல ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அந்த அளவுலாம் சொல்ல முடியாது, அது சூப்பர் படம். ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம். ஆனால் அந்த கான்செப்ட் தான், ரோமியோ ஜூலியட் கான்செப்ட் தான் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். போர்லாம் அடிக்கல, என்டர்டைன்மெண்ட்டாக தான் போகும். நல்லா கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. செல்லாராகவன் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது.